நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 478வது வீடியோ. ஸ்ரீமாத்திரை நமக. நேற்று என்னுடைய சிஷ்ய பையன் ஆனந்தோட பேஷண்ட் இருக்கும்போது ஜார்ஜியாவில் இருக்கான் இல்லையா, அவன் நீ என்னென்ன அவன் என்னென்னோ நிறைய பேர்கள்லாம் சொன்னான். கஸ்தூரி நமக்கு தெரியும், கோரோஜனா தெரியும், பச்சை கற்பூரம். ஆமாம், பச்சை கற்பூரம் யூஸ் பண்ண உங்களுக்கு யாராவது அதனுடைய பெனிஃபிட் திரும்ப இஸ் அன் இன்ஜினியர். என்னடா கேட்டால் அவன் சொன்னால் கரோஷன் ஏற்படாது, கலும்பிடிக்காது விக்கிரகத்தில், பச்சை ஆடுறது இல்லை. சில நேரத்தில் என்னதான் பஞ்சலோக விக்கிரகம் சொல்லி தங்கமெல்லாம் போட்டு பண்ணாலும் பச்சை பாசி பிடிச்சி போய்ட்டு சில இடத்துல. ஸோ அதெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணோம். அதை எனக்கு தெரியாது. இப்போ அதை நான் வாசனைக்காக தான் யூஸ் பண்ணாத. அப்போ சொல்லிட்டு நான் சில மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறேன் மாமா அபிஷேகத்துக்குன்னா. அதை ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் த நேயர்ஸ். அதாவது நம்ம ஊரில் டவுனில் இருக்கிறவ மாம்பழம், மயிலாப்பூர் பார்க்கலாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு வாட்டவது அவைலபிள். அது அரகஜான்னு தெரியும், புனுகு தெரியும், ஜவாய் தெரியும், 3 தெரியும், பச்சை கற்பூரம் தெரியும், ஏலக்காய் தெரியும், கிராம்பு தெரியும். ஆனால் ஆனந்த ஹரிஹரன் பண்ணி இந்த பாருங்கள், எந்தெந்த கண்ட்ரியில் தான் வரவழைக்கலாம் பூஜைக்காக. உதாரணமாக ஒரிஜினல் கஸ்தூரி ஃப்ரம் அசர்பைஜான். இதுதான் அசர்பைஜான்ற ஒரு நாட்டிலேருந்து இந்த ஒரிஜினல் கஸ்தூரி இது பூஜைக்காக வரவழைக்கிறான். இது ஒரிஜினல் பாருங்கள், என்ன எழுதியிருக்கு பாருங்கள், ஒரிஜினல் கஸ்தூரி ஃப்ரம் அசர்பைஜான். அதுலேருந்து கஸ்தூரி பொட்டு வச்செல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதில் தான் யூஸ் பண்ணோம். இது ஒரு மெட்டீரியல். ரெண்டாவது மெட்டீரியல் பாருங்கள், அகில் புகை, சாம்பிராணி புகையில் அகில் போடுறோம். அகில் சாதாரண ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல், சந்தனத்தோட காஸ்ட்லி அகில் ஏலோஸ் வுட்டு, வெரி எக்ஸ்பென்சிவ் வுட்டு. அப்புறம் கம்போடியாவிலேருந்து அவன் வாங்கி யூஸ் பண்ணுறான் அகில்ன்ற இந்த கட்டை. இந்த குடாங்ஷியாட்ட இந்த செதிலாம் வந்திருக்கு. இது எவ்வளோன்னு கேட்டால் 100 கிராமே 7000 ரூபாயா. இந்த விலை விட 100 கிராம் 7000 rupees it costs is getting from Cambodia. For the daily puja they are using. இங்கே அமெரிக்காவில் இருக்க பைய இங்கேருந்து வரவழைச்சு வெவ்வேறு நாடுகளில் வரவழைச்சு அவள் யூஸ் பண்ணுறான். அடுத்ததாக சாம்பிராணி ஆர் பென்சாயின் ரசைன். இது நம்ம யூஸ் பண்ணுறது சாம்பிராணி. இதில் பால் சாம்பிராணி, கருப்பு சாம்பிராணியாக இருக்குது, அது நமக்கு தெரியும். அடுத்ததாக பிராங்கின்சைன் ஆர் வெள்ளையின் குங்குலியம் யூஸ்டு தூபம். இந்த குங்குலியம்ன்றது தூபத்துக்கு யூஸ் பண்ணுறது. இது காஸ்ட்லி. அடுத்ததாக லோபான், எ டைப் ஆஃப் சாம்பிராணி. லோபாம்ன்ற ஒரு மெட்டீரியல், இது சாம்பிராணிக்காக யூஸ் பண்ணுறது தூபத்துக்கு. அடுத்தது மல்பரி சில்க் ஃப்ரம் தாய்லாந்து. அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா அந்த சில்க்கு. அம்பாளுக்கு வஸ்திரம் கட்டுறதுக்கு தாய்வான்லேருந்து வரவழைக்கிறா. மல்பரி சில்க்குன்னு பேர். இது ஸோ சாஃப்ட்ன்றான் அவன். அடுத்ததாக பச்சை கற்பூரம் நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கெல்லாம் விலை கம்மி, அங்கே விலை ஜாஸ்தி. இந்த பெல்லையாக இருக்கும். அடுத்தது தாமரை திரி, லோட்டஸ் சில்க் ஃப்ரம் மயன்மார். தாமரை இது இருக்கு இல்லையா, அந்த இதுவாட்டம் ஒரு நூலாட்டம் வரும், அதுலேயே திரி மயன்மாரில் வரவழைக்கிறான் துபை விளக்கேற்றத்துக்கு. அடுத்ததாக மைரிக் ஃப்ரம் கற்பூர குங்குலியம். இது சாம்பிராணி வகை தான். குங்குலியம்னால குங்குலிக்கலை நாயனார் ஒருத்தர் இருந்தார். சாண்டல்வுட் நமக்கு தெரியும். ஒரு கிலோவே கிட்டத்தட்ட thousands of rupees ஆகுது ஒரு கட்டை வாங்கினால. கோரோச்சன்
அடுத்தது அரகஜா. இது நம்ம தேவராஜ் மிஸ்ட்ரியில் கிடைக்கிறது. வேல் என்டர்பிரைசஸ் போனால் கிடைக்கும். தேவராஜ் மிஸ்டரில் வேலு செட்டியார் கடையில் கிடைக்கிறது. நான் வாங்குவேன் எப்பயுமே அரகஜா. அரியத்தருக்கு. சாஃப்ரன் குங்குமப்பூ. இது காஷ்மீர்லேயும் கிடைக்கிறது, வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது குங்குமப்பூ டப்பா. அடுத்ததாக இன்சென்ஸ் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா கால்டு டிராகன்ஸ் பிளட். இது ஒரு வாசனை திரவியம். டிராகன்ஸ் பிளட்னு பேராது. அடுத்ததாக இன்சென்ஸ் கால்டு ஒயிட் கோபால். இதெல்லாம் வச்சுருக்கான் அவன். நீ என்னடா பூச்சிக்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் அடுத்து அமிச்சான் எனக்கு ஃபோட்டோவோட. அடுத்தது தசாங்கம் நம்ம யூஸ் பண்ணுற பொடி இது. அடுத்தது இந்த கற்பூரி பீடிக்காய் தாம்பூலம் தரோம் இல்லையா அம்பாளுக்கு, அதில் குங்குமப்பூ, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் இடித்து பிடிச்சி அந்த வெத்தலையை நல்லா தொடச்சி இந்த காம்பை கிள்ளி நரம்பை எடுத்து அந்த இது பண்ணி அந்த தாம்பூலத்தை கடைசியில் தரணுன்ற அம்பாளுக்கு. ஸோ தட் இஸ் கால் கற்பூரி வேடிக்காய். அது சுமங்கலிக்கெல்லாம் கொடுக்கலாம். நிறைய ஒரு என் குருவாத்தில் வச்சுருப்பா, ஒரு 10-15 வச்சுருப்பா. அன்றைக்கி யார் அதில் தேயிலாம் கூட இருக்கும், ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதில். இது வசம்பு. அடுத்தது வேரியஸ் ஆயில்ஸ் ஐ ஆட் ஃபார் தூபம் டு ரப்பான் த ஐடியல்ஸ் ஃபீட். அம்பாளுடைய காலை துடைக்கிறதுக்காக பலவிதமான வாசனை திரவியங்கள் வச்சுருக்கான் பாட்டிலில். இதெல்லாம் அம்பாளோட காலை துடைக்கிறதுக்காகவா. இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் புனுகு ஆயில், ஸ்பெஷல் ஃபார் வெரி ஸ்பெஷல் ஃபார் காளி, சாண்டல்வுட் ஆயில், அது வெட்டிவேர் ஆயில், பச்சை இலை ஆயில், அடுத்து கார்டமன் ஆயில், க்ளவ் ஆயில், மல்லிகை ஆயில், ஜாஸ்மின் ஆயில், சம்பகா ஆயில், ப்ளூ லோட்டஸ் ஆயில். ப்ளூ லோட்டஸ்னால் இது நீலோத்பலம். அடுத்து தவானா ஆர் மறிக்கொழுந்து ஆயில், துளசி ஆயில், கேம்பர் ஆயில், டர்மரிக் ஆயில், வசம்பு ஆயில், ஜாதிகாய் ஆயில். இவ்வளோ பாட்டில் வச்சுருக்கான். அவனுடைய அஞ்சலை பெட்டியாட வச்சிருக்கான். அதுலேருந்து எடுத்து அம்பாளுக்கு சாத்திரான் காலில். ஸோ கஸ்தூரி இஸ் கால்ட் மிருகநாபி as it is taken from musk deer. I use it sparingly as a திலகம் ஃபார் அம்பாள். கஸ்தூரி அந்த அம்பாளுக்காக யூஸ் பண்ணுறேன். இது இப்போ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் திங். திஸ் இஸ் ராஜராஜேஸ்வரி, ரங்கநல்லூரில் இருக்கிற சர்வமங்களா ராஜராஜேஸ்வரின்ற இந்த அம்பாள் விக்கிரகம். இது நவரத்னத்தினாலேயே அந்த காலத்திலேயே என்ன சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நவரத்ன அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாவ. இப்போ பண்ணுறதில்ல. ஆதி காலத்திலேயே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அம்பாளுக்கு கற்களாலே பதிக்கப்பட்ட அந்த கவசத்தை சாத்துவார். அம்பாள் உயரமே கொடுத்துட ஒரு 3 அடிக்குள்ளே தான் இருக்கும், 2 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கிளி கொஞ்சம் அம்பாள் அப்படியே பாருங்கள் எவ்வளோ இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தேவதா உபாசனை செய்யும்போது வாசலுக்கு சொல்கிறேன் நான். சும்மா காமாட்சி அம்மான்னு போட்டு துணியை சுற்றி வைக்கிறது உபாசனை கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ண. இன்னொரு பையன் இருக்கான், அந்த பையன் வெங்கட் ராஜகோபால் பேர். இஸ் ஆல்சோ இன் ஸ்டேஷன். அவன் பண்ணியிருக்கான் பாருங்கள் அலங்காரத்தை. அப்பா 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 அவ்வளோ அழகாக ஒரு பெரிய சிவாச்சாரியோட தோற்றி போடுவான் அவன்கிட்ட. வெங்கட் ராஜகோபாலுடைய அலங்காரம்லாம் பார்த்தா இந்த பட்டுப்பாவாடையெல்லாம் கட்டிருக்கான். அப்படி ஃப்ளீட்ஸோட எப்படி யாராக கற்றுக் நானே கற்றுட்டேன் மாமான்றான். ஸோ தேர் ஆல் ஐடி கம்பெனி எம்ப்ளாயீஸ், நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அவள்லாம் அந்த தேசத்துலேருந்து இப்படியெல்லாம் பண்ணணும் பார்க்கும்போது நம்ம பாரத தேசத்தில் இருக்கிறவா நம்ம அவ்வளோ கொண்டாடணும். அவள் பாருங்கள், அவளுக்கு யாரும் இல்லைங்க. ஸோ எப்படியோ ஒவ்வொரு நாட்டிலேருந்து வரவழைச்சு இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுறா அவள். ஸோ அதை அவள்லாம் நல்ல வாழ்வாங்க வாழணும் வேண்டினா. ஏன்னா நான் உண்மையாக இவ்வளோ நான் பண்ணுறதில்ல. ஓரளவு ஏன்ட்ட நம்ம 4 கொஞ்சம் மாதம் இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கு. ஸோ
முதல்ல வந்து அந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா அடித்து போட்டேன். அப்புறம் அம்பாள் ஒருத்தர் பச்சை கற்பூரத்தை மெயினாக செய்யணுன்றா. எங்கள் ஆற்றுல வந்து பக்கெட்டில் அபிஷேக தண்ணியை வெளியில் குடிச்சு வராண்டால பெரிய பக்கெட் இருக்கும். அதை வந்து சாக்கடையெல்லாம் விடக்கூடாது. செடி இருக்குது வாசலில் வித் த காம்பவுண்ட். அந்த செடியில் கொண்டு விடுவா. அந்த ஒரு கமகமன்னு இருப்பேன். திருப்பதிக்கு ஒரு ஆட்டம் வாசனை வருது காற்றுல உள்ள நுழைக்கான்னுவா. அந்த பச்சை கற்பூர ஃப்ராக்ரன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. துர்சக்திகளே ஆற்றுக்குள்ள வராது. நிறைய ஒன்றுமே அது காஸ்ட்லிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு டப்பா இவ்வளோ பெரிய டப்பா 100 கிராம் சக்கரை பாருங்கள், ஒரு மாதம் வச்சுக்கலாம் நீங்கள். டெய்லி பெரிய பெரிய பில்லை அதை நல்லா உரலை அடித்து இந்த தீர்த்தத்தில் கலந்து கடைசியாக அபிஷேகம் பண்ணுங்க. அதாவது முதல்ல சுத்த ஜலத்தில் அபிஷேகம் பண்ணுறோம். மகாமேருவோ எனி விக்கிரகம் எது இருந்தால் அம்பாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, அதை பண்ணுறோம். அடுத்ததாக மஞ்சப்பொடி, திருப்பி சுத்த ஜலம், அடுத்தது பால், அடுத்தது தயிர், பாலில் தேன் பண்ணலாம், தேன் பட்டு தயிர் பண்ணலாம், இளநீர் இருந்தால் இளநீர் பண்ணலாம். இப்போ சந்தனம் இருந்தால் இதெல்லாம் கப்ஸில் வச்சுக்கணும். எல்லாத்தையுமே டக்டர் பண்ணி வச்சுட்டா அடுத்து ஒன் பை ஒன் விற்கணும். ஃபைனலி தான் கனிவர்க்கம் வந்து கடைசியாக பண்ணுறது. அதாவது ஆரஞ்சு பழமோ எலுமிச்சம் பழமோ அந்த இதை விட்டால் அந்த விக்கிரகம் வந்து பளபளன்னு ஆகிடும். ஸோ அப்புறம் சுத்த ஜலத்தை இது விட்டுட்டு சங்காபிஷேகம் கடைசியாக பண்ணுங்க. பண்ணிட்டு சங்கம் இருந்ததுனால் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த இதை பச்சைக்கற்பூர தண்ணியை கடைசியாக விட்டு சுத்த ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கு நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற துணியெலாம் சொல்லுது. அதுக்காக துடைக்கிற துணியே எங்கிட்ட ஒரு 10-15 இருக்கும். யாரும் ஜாக்கெட் பெட்டெலாம் வச்சு தரா இல்லையா, அதெல்லாம் யாரும் ஜாக்கெட் தைச்சிக்க முடியாது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுங்க சாமி துடைக்கிறதுக்கு. ஸோ அதை பண்ணிடலாம். அது தரையை துடைக்கிறதுக்கு, மண்டபம் துடைக்கிறதுக்கு தனியாக துணி இருக்கணும். இது வந்து சாமியை மட்டும் அப்படி ஒத்தி எடுக்கணும். இதில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ரொம்ப போற்றுவோம். அதில் அவள் தான் வந்து இந்த சாம்பிராணிக்கு அமைக்கிறதுக்கு அந்த ஒத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கைத்தேர்ந்த ரொம்ப அழகாக பண்ணுவாள். இந்த பாவனை தான் ஊட்டுறது கூட சரி, இப்படி சொல்லி இந்த வாயில் ஊட்டுற சாமியாடி சாப்பிட்ருவாள் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். அது இப்போ நம்ம பிராணாயசம் நம்ம சொல்ல தவிர வைஷ்ணவா செய்கிறது பாருங்கள். இந்த பட்டாச்சாரியெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாள். அதை வி ஷுட் அப்ரிஷியேட் தான். ஸோ அந்த தெய்வத்தை அங்கே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பாவனை பண்ணிட்டு பண்ணுறா மனசோட. ஸோ அது அந்த அந்த இதை வந்து ரொம்ப போற்றுதற்குரியது. இதுக்கு தானே இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தேவதா உபாசனை எடுத்துக்கும் போது ஆற்றுல பண்ணும்போது அந்த தேவதை வந்து அங்கே வாசம் பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும். அதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா ஆனந்த ஹரியர் சின்ன வயசில் வெங்கட்ராஜாவாலும் சின்னவன் தான், ஒரு 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும் வாழ்க்கலாம். அவள் வந்து இந்த மாதிரி ஏதோ பிரதேசத்தில் வசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறான்னா ரொம்ப அது போற்றுதற்குரியது. அவள் சாமியினுடைய அருட்கடாட்சம் இல்லாமல் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறா. அலங்காரங்களே சரி, ஒரு கைதேர்ந்த அலங்கார நிபுணர் பண்ணுற மாதிரி பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான சாமான்கள் எல்லாம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அதெல்லாம் வச்சுக்கூடாது. அது தனியாக ஒரு பாக்ஸ் வாங்கி அதில் வச்சு அங்கே வச்சுடணும் சாமி ரூம்லேயே. அதை தட் ஷுட் நாட் பி ப்ராட் டு த ஜென்ரல் யூசேஜ் வந்துடக்கூடாது. ரொம்ப வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். எங்காத்துல அதுக்காக 2-3 அலமாரியே இருக்குது தனியாக. அது நோபடி ஒரு டச் தட். சாமிக்கு உண்டான எல்லா வஸ்திரங்கள், பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரம் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ தட் பி யூஸ் திரும்ப கெப்ட் தேர். இப்போ எப்படி நான் தவச பெட்டி இந்த தவச பாத்திரங்கள்லாம் தனியாக வச்சுட்ருக்கோன்னா சாமி பாத்திரங்கள் தனியாக இருக்குது. ஸோ ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம எச்ச பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த டம்ளரில் கொண்டு வைக்கக்கூடாது. நான் ஒரு ராத்துக்கு போயிருந்தேன். அந்த காலம் நான் சொல்ல 20 years பேக்கு. இந்த மொரீஷியஸில் லதான்ற நல்ல பொண்ணு. அவள் வந்து பால் வச்சுருந்தா சாமி. என்ன வச்சுங்கன்னா கிளாஸ் டம்ளர் இல்லை கிளாஸ் சுத்தம். பட் டீ கடை வச்சுக்கிறது கிளாஸு. அது போய் சாமி வைக்க சாமிக்கு வைக்க போய் வெள்ளி டம்ளர் வைக்கலாம். இதெல்லாம் வச்சு பித்தளை அது மாதிரி சொம்பு வச்சுக்கலாம். சரி, பிகாஸ் எவசர டம்ளர்லாம் வச்சா நம்ம காப்பி குடிக்கிற டம்ளர் அது அங்கே போயிடக்கூடாது, அந்த டம்ளர் அங்கே போயிடக்கூடாது. ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் தட். ஏன்னா தெய்வங்களுக்கு நம்ம நினைக்கலாம் அதுக்கு என்ன தெரியும் அப்படிலாம், அதெல்லாம் சர்வ வியாபி பார்த்துட்டே இருக்குது. நீ என்ன பண்ணுறேன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. நேற்று இது சொல்லும்போது நேற்று கோவிலில் மாஷாபூ அர்ச்சனை நடந்தது. முதல்ல பண்ணி அவள் வந்து ஜெயஸ்ரீ வெங்கட் சொல்லிட்டு
அவன் அமெரிக்காவில் இருக்கா. முதல்ல அவள் வந்து கர்நாடக சேர்ந்த மேல் முதலமைச்சர் கோவிலில் படித்து அவன் அந்த குருக்கு அந்த கிரிஜோஷி மிஸ்ரா அவன் நல்ல மனுஷன் தான். பட் இருந்தாலும் ஆர்வக்கோளாறுனால தரையில் உட்காந்துட்டு வடையை ஓட்ட வடையாட்டம் பண்ணி வச்சுட்டு அப்படியே நைவேத்தியம் பண்ணிட்டான். அதுக்கு அது மாஷா போ பாஷனம் கிடையாது. ஓம் ககாரு பாயி நமக, ஓம் கல்யாணி நமகன அந்த அம்பாளுடைய லிப்ஸில் படணும். அந்த தேனோட முக்கின வடையை அதில் வச்ச காமிய பூஜை. அவ அந்த இந்த பெண்மணி அந்த ஜெயஸ்ரீ ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டா. அவள் மாமா நீங்கள் இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ணலாமா, அதை குருக்கள் சின்சியராக பண்ணாருங்க. ஏன்னா ராஜராஜேஸ்வரி கோவிலில் நிறைய நேரம் பண்ணியிருக்கேன் ரெடி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குருக்களுக்கு இருக்குது. சின்சியராக பண்ணாமல் இது எல்லாம் அமைஞ்சது. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த தெய்வங்கள் பேசும். அதுதான் கமிங் டு த சப்ஜெக்ட். தெய்வங்கள் பேசணும்னு நீங்கள் நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி சின்சியராக பண்ணணும். இந்த ஜாபையுமே இதுக்கு இப்போ நிறைய பேர் மாஷா பூபஜர் எதுக்குங்கிறார். மாஷா பூபுன்றது உளுந்து வடை. அது வந்து சாமிக்கு பண்ணும்போது உப்பு இல்லாத உளுந்து வடை பண்ணணும். அது குலோப் ஜாமுனோட பண்ணணும். தேனில் முக்கணும். முக்கி ஒவ்வொரு இதுக்கும் ஐங்கிரீம் சீ ககாரு பாய் நமக அப்படின்னு சொன்னோடைய நமக சொன்னோடைய வாயில் வச்சு கீழே பேசனில் போடணும். ஓம் ஐங்கிரீம் சீ கல்யாணி நமக, ஓம் ஐங்கிரீம் சீ கல்யாண சைல நிலையாய் நமக. அது மாதிரி போட்டு 300 நாமாவளி பூர்த்தியாகி அப்புறமா தூபம் தீபம் இதெல்லாம் ஆச்சு. லெமன் ரைஸ் பண்ணியிருந்தா திருத்தி ஸ்வீட்டாக இருக்க வேண்டாண்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சேரவா அந்த 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 இதுக்கு பண்ணுறோண்டு காமிய பூஜைக்காக சொல்லிருக்கு. இதுக்கு பாட்டு கிளாரிஃபை தட் எனி உங்கள் மனசில் ஒரு கோரிக்கை இருந்ததுன்னா அந்த கோரிக்கை நிறைவேறணுன்னா இந்த மாஷா பூபார்ச்சனை நம்மளை எப்படி நம்ம வந்து திதி நித்யா பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி மாஷா பூபார்ச்சனை. திதி நித்யா பூஜை ஒரு மண்டல காலம் பண்ணுறோம். அதாவது 45 நாள் திரிபட்சம். அதை பண்ணி முடித்தா அந்த தேவதைகள் அவள் வந்து அருள் பாலிக்கிறா சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் பண்ணுறக்கூடிய இது வந்து இந்த மாஷா பூபார்ச்சனை. நான் அவ்வளோ இது வந்து கங்காதர சிவாச்சாரியார், ஒரு பெரிய சிவாச்சாரியார், ஹூ லிவ்ட் அப் டு 85 இயர்ஸ். அவர் தான் சொன்னார். அந்த அரியதோட மகதவல்லிக்கு ஆடி போகிறது அன்றைக்கி பண்ணியிருந்த முன்னாடி அவர் சிவாச்சாரியார் இங்கே இருக்கும்போது அப்புறமா அவள் குடும்பங்கள் இந்த டைவர்சிஃபிகேஷன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும்போது ஷண்முக குருக்களுக்கு வந்து இந்த கோவில் அவள் வந்து இவன்ட்டு வடமுதிரைன்ற ஒரு பெரிய பழைய மகை போயிட்டு அவள் அந்த ஊரில் நான் மீட் பண்ண அவரை. அப்போ அவர் சொன்னார், நான் பண்ணியிருக்கேன்ப்பா அதை அம்பாள் பேசுவோ அப்படின்னார். பரமாச்சாரியோடைய நேரடி சிஷ்யர் அவர் வந்து நிஷ்காமிய பூஜை எடுத்துட்டார். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அம்பாளுடைய நேரையே பேசிட்டு வருவார். அவர் தொட்டு எது கொடுத்தாலும் சால்வ் ஆகிடும். இப்போ இல்லை, இஸ் நோ மோர் நோ. நிறைய பேருக்கு நான் சொல்லி வச்சவர்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு வாழ்க்கையில் அவர். இதெல்லாம் சொல்லி அம்பாளை யார் யார் பூஜை பண்ணுறாளோ அந்த பிரதானேஸ்வரியை வச்சுட்டுருக்காளோ அவளை அந்த மாதிரி கொண்டாடணும்னு சொல்கிறேன். அதாவது ஒன்று பார்த்து 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 புஷ்பங்கள்லாம். இப்போ நான் ஆண்மகன், எனக்கு அந்த பூ சில பேர் பாம்பளை அழகாக பூ தொடுப்பாங்க, தொடுக்க தெரியாது. வேணால் பெரிய பெரிய ஊசி வாங்கி கோத்துருவ வேணாம், அது வளர்ச்சி முடியும். அந்த கார்த்திக் இந்த பையன் வாழ்ந்த கார்த்திக் மார் வாழ்ந்தது செண்டு மாறு வாழ்ந்தான். 2 நாள் இந்த என்கிட்ட ஃப்ரிட்ஜில் அது 20-25 முழம் இருக்கும் போல இருக்குது. அப்படியே அம்பாள் வந்து அப்படி பரிபூர்ணமாக இருந்தா. ஆக்சுவலாக நம்ம சாத்தும் போதே இது ஒன்றுன்னு சொல்கிறார். அது மாதிரி வாங்கிட்டு வரா இல்லையா, அப்போ அது அர்ச்சனை பண்ணுறோம், அது அலங்காரம் பண்ணும்போது கட்டாயம் அந்த குருவோ யார் குருக்களோ யார் பண்ணுறாளோ அவள் கொஞ்சம் திங்க் பண்ணுவாளா இல்லையா, இந்த குழந்தை வாழ்ந்திருக்கா, இந்த அம்மா வாழ்ந்திருக்கா, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஒரு செகண்ட் நினைப்பான் இல்லையா, அப்போ அவள் காரிய சித்தி ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் பெரியவாளெல்லாம் பார்க்கும்போது நம்ம நல்லதாக வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து நிறைய பேர் வாங்கி தராங்க. ஹெவி திங்ஸ்லாம் கட்ட முடியல என்னால். எனக்கு ஐ ஆல்சோ 74 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு இது போல் ஜெரிகையெல்லாம் கூட வேண்டாம். இது ராமராஜ் ராஜேஸ்வர் கொடுத்து வச்சது எனக்கு. இவ்வளோ அவர் கும்பமேளா பிரசாதம்னு கொடுத்து வச்சார். ஷர்மா என்னோட பெரியவர் கொடுத்து வச்சார். நான் கட்டிட்டுருக்கேன். அதை சாப்பிட்டா 9 கஞ்சி தான் கட்டுறேன், 10 காரெலாம் கட்ட முடியாது. அதனால் பெருசு அது. எனக்கு வந்து ஐ வாண்ட் சாஃப்ட் மெட்டீரியல் டு வேர் இட். காட்டன் அதே மாதிரி நமக்கே மனுஷாளுக்கு இப்படி இருக்கு இல்லையா, அம்பாளுக்கு சாத்திர மெட்டீரியல் வறட்சின்னு இருக்க மாதிரி என்னென்னமோ சிந்தட்டிக் மெட்டீரியல்லாம் வருது. அதே வாங்கி கொடுக்கவே கொடுக்காதுல, மகா பாவம் அது.
நான் அதுவும் இது நம்ம உயிருள்ள ஜீவன் நினச்சா அதுக்கு காட்டன் வாங்கி கொடுங்க. காட்டன் வாங்கி தந்தாப்பா ஜரிகை இருக்கோ இல்லையோ கவலை இல்லை. 2 சைடு பார்டர் இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அம்பாளுக்கு வாங்கிக்கிற சாஸ்திரம் புடவையெல்லாம் காரிய சித்தினா சிகப்பு கலர் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அது செய்யுங்க. காட்டன் வாங்கி கொடுங்க. வேஷ்டியும் காட்டன். எந்த எந்த சிவனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, பெரிய பெருமாள்னா 10 கார் வாங்கி ஆகணும். ஓரளவுக்கு ஒரு 4 அடி 5 அடி இருந்ததுன்னா 9 கஜி தான் போதும். பியூர் காட்டன் வேஷ்டி. அதுலேயே மயில் கடலாம் இருக்குது, மயில் கடல் எல்லாமே இருக்குது. அகல கடை வாடுற பெருமாளுக்கெல்லாம் ஈஸ்வரனுக்கெல்லாம் நல்லதாக வாங்குங்க. ஸோ காட்டன் வாங்கி கொடுங்க. நான் அவளுக்கு புடவையெல்லாம் கட்டுறது வசதியாக இருக்கும். திருப்பி திருப்பி துவைச்சி போடலாம். இந்த சிந்தட்டிக் மெட்டீரியல் வரைச்சி நிற்கும். நிறைய 2-3 தடவைக்கு மேலே கட்டவே முடியாது. அந்த காலத்தில் சின்னால மட்டும் ஒன்று வரும், பார்க்குறது அன்றைக்கி பட்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில் நினச்சி எடுத்தால் அதில் வேறு ஒன்று டூப்ளிகேட் ஒன்று இருக்குது. ஒரு ஃபியூ ஃபீட் நல்லாயிருக்கும். அப்புறமா ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும், வெர்டிகல் லைன்ஸே இருக்காது. அதில் ஷாடிஷனுடைய ஆர்டர் ஆகிடும். அது ஸோ நம்ம விஷயத்து சாமிக்கு வேணும்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்காதுங்க. கடைக்காரன் அந்த மாதிரி தான் தருவான். ஆசாமிக்கு வேணுன்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ட்ரை டு பை காட்டன். நல்ல கலரில் வாங்குங்க, கழுது கலரில் வாங்காதுங்க. ஷானி கலர், கழுது கலரில் அவாய்ட் பண்ணோம். நல்ல பிரைட் கலர்ஸு, இந்த அரக்கு, சிகப்பு, மஞ்சள், நல்ல டார்க் மஞ்சள், அதாவது மஸ்டர்ட் கலர் ஆட்டம், நல்ல பச்சை, நல்ல நல்ல ராமர் நீலம், அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. நல்லது. இப்போ நீல கலர் எடுத்தால் வந்து துர்கை பிரத்யங்கராதுக்கெல்லாம் நீல கலர் கட்டுவா. அம்பாள் எடுத்தால் நம்ம காரிய சித்தி கட்டுறது வந்து சிகப்பு தான் சொல்லியிருக்கு. இல்லை நான் பச்சை ஆசைங்கன்னா பச்சை கலர் வாங்கி கொடுங்க. நத்திங் ராங் தட்டு. ஸோ சாமிக்கு வாங்கி கொடுத்தாலும் ஒரு ஜாக்கெட் பெட்டி வச்சு தரணும். அதுலேயே அட்டாச்சுடுவா. சுமங்கலிக்கு கொடுத்தா கூட சரி, அட்டாச்சாக இருந்தாலும் ஜாக்கெட் பெட்டி 1 மீட்டர் தனியாக இருக்கணும். அதில் அதுவும் தெரிஞ்சுங்க. ஆற்றுக்கு துணிகள்லாம் வாங்கும்போது அந்த ஊர் சுவாமிக்கும் வாங்கி வைங்க. எத்தனை மனுஷாவுக்கு வாங்குறேன், ஒரு காட்டன் புடவையும் காட்டன் வேஷ்டியும் வாங்கிறது என்ன கஷ்டம், அதே செய்யுங்க. அதை இன்னும் இப்படிலாம் பண்ணால் தான். இப்போ எங்கள் காலத்தில் எப்பயுமே பீரோவில் 5-6 புடவை 5-6 வேஷ்டி இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு இங்கே போன அபிஷேகத்துக்கு போன சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, அபிஷேகத்துக்கு எண்ணெய் சாத்திட்டாங்கன்னா புது வஸ்திரம் வாங்கி தரணும்னு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாதாரண நம்ம கோவிலில் பணம் கட்டினா 100 1 101 மாதிரி அர்ச்சனை பண்ணி விடுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக. ஆனால் அபிஷேகம் பண்ணி எண்ணெய் காப்பு சாத்திட்டால புது வஸ்திரம் சாத்தணும் ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஷாகையினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது அந்த புது வஸ்திரத்தோடு பயந்துடுங்க, செய்யுங்க. இதெல்லாம் சொல்லி அப்போ தான் பகவானுடைய அனுக்கிரகம் சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. அதையும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.